தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமெல்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. என் அன்பு மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் மிகப்பெரிய போராட்டம், அதை விட வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு போர் அப்படின்னு சொல்லலாம். போர்ல இறங்குனதுக்கு அப்புறம் ஒண்ணு நம்ம ஜெயிக்கணும், இல்லைன்னா சரணடையணும். அது வழக்கமான போர். ஆனா இப்ப நடக்கிற போர் அந்த போர்ல நோ காற்றர் அப்படின்னா என்னன்னு சொல்றேன். தற்போது உள்ள மீனராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய சூழ்நிலை கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். பல விஷயங்களை மனசுக்குள்ளார புதைச்சிட்டு மறைச்சிட்டு போலித்தனமா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது உங்களுடைய 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் தற்போது ஜென்ம சனியாக வந்திருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு. சனி பகவான்னா யார் அப்படிங்கறத இதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களோ இல்லையோ தெரியாது. ஆனா இந்த முறை கண்டிப்பா 7.5 சனினா என்ன, விரைச்சனின்னு சொல்றாங்களே, நம்மளெல்லாம் என்ன செய்ய போகுது? நம்ம தான் பாதுகாப்பா இருக்கோமே, நல்லா சம்பாதிக்கிறோமே, அல்லது ஒரு வேலையில இருக்கோம், தொழில இருக்கோம், ஒரு கௌரவத்தோட இருக்கோம், நம்மள அந்த 7.5 சனி என்ன செஞ்சிட போகுது அப்படிங்கிற கொஞ்சம் தைரியமா இருந்திருப்பீங்க. ஆனா புயல் வந்தாலும், பூகம்பம் வந்தாலும், சுனாமி வந்தாலும் அதனுடைய ஆக்ரோஷத்தை பாதிப்பை காட்டாம போகாது. ஐயோ ஒரு நல்லவங்க இருக்காங்க, நாம அந்த நல்லவங்களை அடிச்சுட்டு போகக்கூடாது அப்படின்னு காட்டாற்று வெள்ளம் நினைக்குமா? சுனாமி அப்படி நினைக்குமா? நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் அந்த இடத்துல அடிக்கிறது தான். ஆனா அந்த காட்டாற்று வெள்ளத்திலையும் பூகம்பத்திலையும் சுனாமிலையும் மாட்டிக்கிட்டவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, பிழைக்கிறாங்க, எங்க போய் சேர்றாங்க, கரை சேர்றாங்களா, கரை சேராமலே காணாம போறாங்களா, அதுதான் விஷயம். இப்ப பூகம்பம் சுனாமி எல்லாம் அடிச்சாச்சு. ஆனா எங்க போய் நிக்கிறீங்க? மீண்டு வந்துட்டீங்களா இல்லையா? மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா இல்லையா? மொத்தமா சோர்ந்து போயிட்டீங்களா? அல்லது நமக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அதுதான் இந்த வீடியோ. தற்போதை பொறுத்த வரைக்கும் விரைய வீட்டுல இருந்து 2ஆம் வீட்டை சனி பகவான் பார்த்தாரு. பணத்தை சுத்தமா காலி பண்ணியிருப்பார். செலவு பண்ணி விரயம் ஆகி கடன் அதிகமா வாங்கியிருப்பீங்க குடும்பத்துக்காக. அதோட வார்த்தையெல்லாம் தப்பா விட்டு வீண் வம்பு வழக்கில் மாட்டியிருப்பீங்க. தேவையில்லாதவங்களுக்கெல்லாம் பணம் வாங்கி கொடுத்து நீங்க அந்த கடனை அடைச்சிக்கிட்டு இருப்பீங்க. குடும்பத்துல குழப்பம். அதே போல சனி பகவான் 6ஆம் வீட்டை பார்த்தார். என்ன நடந்திருக்கு? கடன் நோய் எதிரியை பார்த்தார். கடன், நிறைய கடன், மீள முடியாத கடன். என் அன்பு மீனராசி நண்பர்களுக்கு நாங்கெல்லாம் கடன் வாங்கணுமா அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. நாங்கெல்லாம் எதுக்கு வாங்க போறோம், எங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, நானும் நல்லா சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்துல இருந்திருப்பீங்க. ஆனா உங்களையும் கடன் வாங்க வச்சிருக்கும் பாருங்க. அதுதான் அந்த 7.5 சனியோட ஆதிக்கம், பாதிப்பு, வலிமை. நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க, எதிரிகளை சம்பாரிச்சிருப்பீங்க. திடீர்னு ஒரு நோய் வெளிப்பட்டு லட்சக்கணக்கான பணம் செலவாகி இருக்கும். அது உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தினருக்கோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில எப்படி இதுல சிக்கணும், நமக்கு மட்டும் ஏன் இது வந்தது, இந்த பிரச்சனை நமக்கு தான் நடக்கணுமா, உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கும்போது நமக்கு ஏன் இது வந்தது நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயமாவது உங்க வாழ்க்கையில இது நடந்திருக்கும், நடத்தி காட்டும். 7.5 சனினா அதுதான். நிறைய பேருடைய அனுபவம், ஏதாவது ஒரு விஷயத்துல மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை, இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயத்த கண்டிப்பா அது செஞ்சே காட்டும், நடத்தியே காட்டும். அதுதான் இந்த 7.5 சனி. அதே போல 7.5 சனியை பொறுத்த வரைக்கும் வேலையை விட்டு வெளியில வர அளவுக்கு பிரச்சனை வந்திருக்கும், தொழில நஷ்டமா இருக்கும். ஏன்னா அங்க தனம் வீட்டை பாக்குறாரு, தொழில் வீட்டை பாக்குறாரு, கடன் வீட்டை பாக்குறாரு. மூணையும் நீங்க கனெக்ஷன் பண்ணி பாருங்க. தொழில் சரியா போகாம, வேலை சரியா கிடைக்காம, அல்லது வேலையில நிலைச்சு நிக்க முடியாம ஏதாவது ஒரு பிரச்சனையினால வேலையை விட்டுட்டோ தொழிலை விட்டுட்டோ வீட்டுக்கு வந்திருப்பீங்க. வீட்டுல குடும்பத்துல பிரச்சனை, கடன் வாங்கியிருப்பீங்க. இந்த மாதிரி இந்த 3 விஷயத்திலையும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை பார்த்திருப்பீங்க. நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். ஒரு பாசக்கயிறு, உயிர் கயிறுன்னு சொல்லுவாங்க. நடுக்கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிற, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு மேல இருந்து ஒரு கயிறு வந்ததுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பயிற்சி. என் அன்பு மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது? வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி வந்து 10 மாசம் ஆயிடுச்சு. ஆனா வாக்கிய பஞ்சாங்கப்படி இப்பதான் வந்திருக்கு. வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, சனி பகவான் என்ன செய்ய போறார் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் வாய்ஸ் சரி இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் இந்த மார்ச் மாசம் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகியிருக்கிறார். 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய இந்த இடமாற்றம் அப்படிங்கிறது
நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. மனுஷனா பிறந்த எல்லாமே நம்ம கையில. மனுஷனா பிறந்ததுக்கு அப்புறம் எது நடந்தாலும் அது நம்ம கையில தான் இருக்கு, நம்ம இஷ்டப்படி தான் நடக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா உண்மையா இது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தின் டிசைன் அப்படிங்கறது போக போக நீங்க புரிஞ்சுப்பீங்க. பல பேர் புரிஞ்சிருப்பீங்க, வயசை பொறுத்து இருக்கு. அதனால நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் நிகழ்வுகளுக்கும் காரணம் இந்த கிரக அமைப்பு தான். அதைத்தான் அந்த சனி பகவான் இந்த 2.5 ஆண்டுகளுக்கு உங்க வாழ்க்கையில என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்க்க போறோம். அவர் சொந்த வீடான கும்ப ராசியிலிருந்து குருவின் வீடான மீன ராசிக்கு பயிற்சியாகி இருக்கிறார். இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை யார் பின்பற்றுகிறாங்க அப்படின்னா, கோவில்ல இருக்கிற ஐயர்கள், பூசாரிகள், கோவில் நிர்வாகத்தினர், இவங்க எல்லாமே பாரம்பரியமா பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச வாக்கிய பஞ்சாங்கப்படி அவங்களுடைய பூஜைகள், நிகழ்வுகள், திருவிழாக்கள் இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஜோதிடத்துல திருக்கணித பஞ்சாங்கம் தான் அதிக பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த கன்ஃபியூஸ் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். எது நடந்தாலும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதோட நம்ம ஆரம்பிப்போம். இந்த மாற்றம் அப்படிங்கிறது சாதாரண மாற்றமா மட்டும் இருக்காது, உங்களை திரும்பி பார்க்க வைக்கும். எப்பயாவது நீங்க உணர்ந்திருப்பீங்க, இப்படி நடக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல அப்படின்னு உணர்ந்தீங்க அப்படின்னா அங்க இந்த சனி பகவான் வேலை செஞ்சிருக்கார் அப்படின்னு அர்த்தம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனுடைய ஆயுள்ல ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர், தொழில் வேலையில ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர், அதே போல கர்ம வினையை கொடுக்கக்கூடியவர். ஆயுள்னா என்னன்னு தெரியும், தொழில் வேலைன்னா நாம செய்யற தொழில் வேலைன்னு தெரியும். அது என்ன கர்ம வினை, கர்மா அப்படின்னா பல பேர் சொல்றத கேட்டிருப்பீங்க. நாம நினைக்கிறோம் நாம எதை செஞ்சாலும் இந்த உலகத்துல யாருக்கும் தெரியாது, 4 செவத்துக்குள்ளார செஞ்சாலும் தெரியாது, நம்ம மனசுக்குள்ளார நல்லது நினைச்சாலும் கெட்டது நினைச்சாலும் வெளியில தெரியாது அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்கு. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இறைவனுடைய அந்த டிசைன் நீங்க அப்படி நினைக்கணும்னு இருக்கிறதுனால தான் இங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சில பேருடைய வாழ்க்கை முன்பே எழுதி வைக்கப்பட்டது. அதனாலதான் நம்ம நல்லவங்களா சில பேருக்கு இருக்கோம், கெட்டவங்களா சில பேருக்கு இருக்கோம், நல்லதை சில பேருக்கு செய்யறோம், கெட்டதை சில பேருக்கு செய்யறோம். ஆனா சிலருடைய வாழ்க்கை, நீங்க நல்லா இருந்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு நல்லது நடக்கும், நீங்க கெட்டவங்களா இருந்தீங்க கெட்டது செஞ்சீங்கன்னா அடுத்து உங்களுக்கு கெட்டது நடக்கும் அப்படிங்கிறது மாதிரியும் எழுதி வைக்கப்பட்ட விதியாக இருக்கும். அதுக்கு பேர் தான் கர்மா. நாம என்ன செயல் செய்யறோமோ அதற்கான பலனை கண்டிப்பா நம்ம அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது கர்மா. அதை கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டோம். ஆனா அந்த சனி பகவானுடைய வேலை அல்லது அந்த இயக்கம், அந்த ஆதிக்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில மிக பெருசு. ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில 2.5 வருஷம் ஆதிக்கம் செலுத்துவார். 12 வீடுகள் அப்படின்னா நம்மளுடைய உடல், எண்ணம், அழகு இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வீடுனா, நம்மளுடைய பணம், குடும்பம், வாக்கு இதை சொல்லக்கூடிய ஒரு வீடு, தாய் உறவுகள் அதை சொல்லக்கூடிய ஒரு வீடு, நமக்கு இருக்கிற சொத்து, நம்ம வாங்கக்கூடிய சொத்து, வாகனங்கள், கற்ற வீடு இதை சொல்லக்கூடிய ஒரு வீடு, நமக்கு இருக்கிற குடும்பம், பாரம்பரியம், நம்முடைய குழந்தைகள் இதை சொல்ற ஒரு வீடு, இப்படின்னு 12 வீடுகள் இருக்குல்ல. இந்த 12 வீடுகள்லயும் 2.5 வருஷத்துக்கு ஒரு வீட்டுல இவருடைய ஆதிக்கம் இருக்கும். எல்லா கிரகங்களும் 1 வருஷம் இருக்கும், அது குரு பகவான். 1.5 வருஷம் இருக்கும், அது ராகு கேது பகவான்கள். 2 மாசம் இருக்கும், அதாவது 45 நாள் செவ்வாய். 1 மாசம் இருக்கக்கூடிய சூரியன், புதன் இவங்கெல்லாம் 1 மாசத்துல இருப்பாங்க ஒவ்வொரு வீட்லயும். சந்திரன் 3 நாளைக்கு ஒரு முறை, அதாவது 2.5 நாளைக்கு ஒரு முறை. இப்படி கிரக அமைப்புகள் இருந்தாலும் இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றம் என்ன அப்படிங்கறதா இங்க முக்கியம். நம்ம ஜாதகத்துல சனி பகவான் ஆட்சியாகவோ உச்சமாகவோ ஒரு நல்ல இடத்துல இருந்துட்டாலோ நாம எப்படி பிறந்தாலும் பரவாயில்ல, எப்படி வளர்ந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மளுடைய உழைப்பினால், முயற்சியினால் கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு நாள் முன்னேறிடுவோம் அப்படிங்கறத காட்டுறதுதான் அந்த ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற சனி பகவான். இப்ப இந்த சனி பகவான் 6ஆம் தேதி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார் உங்க வாழ்க்கையில. சனி பகவானை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. ஐயோ அது நடந்துடுமோ, இது நடந்துடுமோ, அதை பண்ணிடுவாரோ, இதை பண்ணிடுவாரோ அப்படின்னு. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தர்மம் தவறாமல் நேர்மையுடனும் ஒழுக்கத்துடனும் நியாயம் உணர்வுடனும் வாழ்பவர்களை இந்த சனி பகவான் கருணை பார்வையோடு அத்தனை நல்ல விஷயங்களையும் செஞ்சு கொடுப்பார். தர்மமும் ஒழுக்கமும் தவறியவர்களை சனி பகவான் தண்டிக்காம விடமாட்டார். ஆனா நேர்மையா இருக்கிறவங்க இங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா யார் நேர்மையா இருக்கிறாங்க? இங்க யாருமே கிடையாது. அப்ப நம்ம என்ன நினைப்போம், யாருக்கு நம்ம துரோகம் பண்ணோம், யாருக்கு கெடுதல் பண்ணோம், யார் வாழ்க்கையை கெடுத்தோம், நமக்கெல்லாம் இப்படி நடக்குது அப்படின்னு எல்லாரும் வருத்தப்படுவோம். 100 பேர் இருக்கோம்னா 100 பேரும் வருத்தப்படுவோம். அப்ப யார் தாயா நேர்மையா இருந்தது? அப்ப யாருக்குமே நல்லது செய்யலையா சனி பகவான்? அப்ப யாருமே நல்லவங்க இல்லையா? கண்டிப்பா இல்லதான். 100% சொக்க தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் இங்க யாருமே கிடையாது. அதனாலதான் எல்லார் வாழ்க்கையிலையும் இந்த சனி பகவான்
அவருடைய கர்ம வினையை தீர்த்து கொண்டிருக்கிறார். எல்லா வாழ்க்கையிலையும் கஷ்டம், துன்பம், துயரம், விபத்து, நோய், கடன் பிரச்சனை, லட்சக்கணக்கான பிரச்சனைகள் எல்லாருக்கும் வர்றதுக்கு காரணமும் அதுதான். அப்ப நீங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. இங்க ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி பார்க்குறீங்க, வாழ்கிற வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கீங்க, முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் துரோகம் பண்ணாமல் உங்களுடைய உழைப்பினால் கிடைக்கக்கூடிய பலனை மட்டும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, அவ்வளோதான். அதனால் இங்கே சனி பகவான் வந்துட்டாரு, கெட்டவங்க மட்டும் தான் வருத்தப்படணும், நல்லவங்கெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா, இங்கே பொதுவான விஷயம் என்னன்னா, எல்லாருமே ஒரு சில நேரத்தில் தப்புகள், தவறுகள், ஒழுக்கக்கேடுகள் அல்லது துரோகங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் யாருக்காவது நம்ம பண்ணிடுவோம். நமக்கு நம்ம நல்லவங்க தான், ஆனால் அடுத்தவங்களுக்கு நம்ம பல வகையில் இருப்போம். அந்த நேரத்தில் மனம் வருந்தி நம்மளை திட்டினாலும் சரி, நம்ம மேலே பொறாமப்பட்டாலும் சரி, நம்மளை கெடுக்குன்னு நினச்சி ஏதாவது செஞ்சாலும் சரி, இந்த சனி பகவானுடைய கர்ம வினையில் நம்ம சிக்கிப்போம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சனி பகவானுடைய இந்த கர்மா எப்படி இருக்கும், எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிங்க. கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி கடைசி வரைக்கும் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் யதார்த்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எதை பற்றியுமே கவலைப்படாமல் அப்படி ஜாம்னு உங்கள் வாழ்க்கையை நடத்துவீங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சனி பகவான் இந்த கர்ம வினையை எப்படி பற்றிக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர் விதின்னு ஒன்று இருக்குது. அந்த போர் காலம்தான் இந்த காலம். உண்மையாக என்ன சொல்லணும் அப்படின்னா, போர் வந்தாச்சு, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, சண்டை செய்கிற காலம், சண்டை செஞ்சே ஆகணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யுத்தத்துக்குள்ளார நீங்கள் வந்துட்டீங்க. உங்களை சுற்றி தான் இங்கே போர் நடக்க போகுது. ஒரு போரில் நீங்கள் இருக்கிறதா நினச்சிக்கிங்க. வாழ்க்கையே அப்படி தான், மனுஷ வாழ்க்கையே அப்படி தான். சில பேருக்கு கொடுத்து வச்சுருப்பாங்க, அவங்களாம் உள்ள வந்த உடனே, அதாவது பிறந்த உடனே எல்லாமே நல்லா இருக்கும், கஷ்டப்படாமல் வாழ்ந்துட்டு மற்றவங்க சேர்த்து வச்ச சொத்துல வளர்ந்துட்டு அப்படியே கஷ்டத்தையே பார்க்காம போயிடுவாங்க. நம்ம வாழ்க்கை அப்படி கிடையாது. அதனால் இப்போ நீங்கள் போரில் இருக்கீங்க. போரில் ஒரு வழக்கு மொழி இருக்குது, அதுதான் முக்கியமான விஷயம். நோ கார்ட்டர் அப்படிங்கிற மொழி அது இங்கிலீஷில். குவார்ட்டரில் நோ கார்ட்டர், உடனே அவங்க நினப்பு அங்கே போகுது இல்லை. நோ கார்ட்டர் அப்படின்னா போர் நடக்கும்போது சரணடைகிறவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், போர் கைதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு விதி என்னன்னா, சரணடைகிறவங்கள கொல்லக்கூடாது, அவங்கள கைது பண்ணி சிறையில் அடைக்கணும், அவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிறது போர் விதி. ஆனால் இந்த நோ கார்ட்டர் அப்படிங்கிற ஒரு கொடூரமான விதியும் அங்கே இருக்குது. அதாவது போர் நடக்கும்போது ஒரு நாடு நோ கார்ட்டர் அப்படின்னு அறிவிச்சிட்டா அந்த நாட்டை எதிர்த்து போராடுகிற வீரர்களுக்கு எப்பொழுதுமே மன்னிப்பு கிடையாது. மரணம் ஒன்றுதான், மரணம் நிச்சயம். அங்க போர் விதி செயல்படாது. வலிமை இருக்கிறவன் புழைச்சிக்கலாம், வலிமை இல்லாதவனுக்கு மரணம் 100% உண்டு. அதனால அந்த போர் எப்படி இருக்கும், இன்னும் உக்கிரமமா இருக்கும். நாம தான் சாவ போறோமே, இன்னும் 4 பேரை கொன்னுட்டு சாவோம் அப்படின்னு யாராவது நினைச்சிட்டாங்க அப்படின்னா எவ்வளவு கொடூரமா அந்த களம் இருக்கும் அப்படின்னு பாருங்க. மரணம் ஏற்படுற வரைக்கும் அந்த மனிதன் போராடுவான், போராடிக்கிட்டே இருப்பான். அங்க என்ன நடக்கும், ரத்த ஆறு ஓடும். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த போராட்டம் தொடரும். ஏன்னா அங்க போராடித்தான் ஆகணும், சாவதான் போறோம், அதுக்கு முன்னாடி 2 பேரை கொண்டுட்டு சாவுங்கிற அந்த எண்ணம். அது மாதிரி தான் நோ கார்ட்டர் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே இருக்கு. ஆனா இப்ப அது கன்ஃபார்ம். இந்த போர்ல இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாதுங்க. பயமுறுத்துறன்னு நினைக்காதீங்க. இழப்பதற்கு எதுவும் இல்லை, எல்லாமே முடிஞ்சிச்சு. இனிமேல் என்ன செய்யணும், நீங்கள் கியாரே செட்டிங்கா முடிஞ்சவன் முன்னாடி வாங்கடான்னு தில்லா நின்று சண்டை செஞ்சே ஆகணுங்க. அதான் முன்னாடி சொன்னேன், நோ கார்ட்டர். இது வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு போர். இதுல இருந்து நம்ம உயிரோட தப்பிக்க முடியாது தோத்துட்டோம்னா. அப்ப என்ன செய்யணும், ஜெயிச்சுதான் ஆகணும். ஜெயிச்சாதான் நம்ம மீண்டு வர முடியும். அப்ப தன்னம்பிக்கை, அந்த ஒரு தைரியம், ஒரு விரக்தியை தூக்கி போடுறது, நம்மளால முடியும் அப்படின்னு போராடுறது, இதெல்லாம் நண்பு மீனராசி நண்பர்களுக்கு வழக்கமாவே இருக்கு. ஒரு போராட்ட குணம் உண்டு. நம்மளால முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு சவால் விட்டு செய்யக்கூடியவர்கள். அது நண்பராக இருந்தாலும் எதிரிகளாக இருந்தாலும் அவங்கள்ட்ட சவாலா எடுத்துப்பீங்க. நண்பர்களையும் சவாலுக்கு அழைக்கிறது நீங்க தான். ஏன்னா இந்த போட்டி இல்லாம உங்களால ஜெயிக்க முடியாது. நீயா நானான்னு வரும்போது தான் உங்களுடைய ஈகோ டச் பண்ணி ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் அந்த ஈகோவால கொடுப்பீங்க. உங்க ஈகோவை சீண்டணும் எந்த பிரச்சனையா இருந்தாலும். இப்ப நிறைய பார்த்துருப்பீங்க. இப்ப வரக்கூடிய அந்த ஜென்மசனி மிகப்பெரிய அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பார்த்துட்டீங்க பாதச்சனியில. இப்ப வரக்கூடியது ஜென்மசனி, அள்ளி கொடுக்க போகிறார் சனி பகவான். நம்புங்க, உண்மையா நம்புங்க, அனுபவம் தான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முதல் 2.5 வருஷம் விரயமாக்குவார், கஷ்டத்தை கொடுப்பார், பிரச்சனையை கொடுப்பார். அடுத்த 2.5 வருஷம் அதை சமாளிக்க
படிக்க வைப்பார். அதாவது டிஃபைன், இழப்பு, அதாவது முதல் போர், அதுல நிறைய விஷயத்தை இழந்திருப்பீங்க. அதுல இருந்து மீட்டு வரக்கூடிய காலகட்டம் இந்த 2.5 வருஷம். இதுல இருந்து மீண்டு எழும்பக்கூடிய காலகட்டம் அடுத்த 2.5 ஆண்டுகள். அப்ப மீனராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். நல்ல செய்தி வரப்போகுது. எதிரிகள் விஷயத்துல ரொம்ப உஷாரா இருப்பீங்க. தந்திரமா செயல்படுவீங்க. இதுக்கு மேல உங்களை ஜெயிக்கவே முடியாது. பல சூழ்ச்சிகளால ஜெயிச்சிருப்பாங்க. எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமா இருப்பீங்க. அந்த சில விஷயத்துல உடனே ஜெயிப்பீங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு எடுத்துப்பீங்க. அலட்சியப்படுத்துருவீங்க. ஒரு பிரச்சனைய நீங்க அலட்சியப்படுத்த போறீங்க. அது அலட்சியப்படுத்தினாலே இதுக்கு மேல அது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு ஆக போகுது. உற்சாகமா இருக்க போறீங்க. சுறுசுறுப்பா இருக்க போறீங்க. தன்னம்பிக்கையோட செயல்பட போறீங்க. எப்பொழுதுமே சிரிச்சுக்கிட்டே இருக்க போறீங்க. அந்த சந்தோஷம் அது உண்மையிலேயே வாழ்க்கையில வந்துச்சா இல்லையா அப்படிங்கறதுலாம் இல்ல, நீங்களே உருவாக்கிப்பீங்க. வேற வழியே இல்லை. இந்த நேரத்துல உங்களது மனசையும் உடலையும் புத்துணர்ச்சியோட, உற்சாகத்தோட, சந்தோஷத்தோட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நடக்கிறது எல்லாமே உங்களை சுத்தி நல்லதாகவே நடக்கும். ஒரு பாசிட்டிவ் வைபு கிடைக்கும். பாசிட்டிவ் எனர்ஜியோட எல்லாமே நல்லபடியா நடக்கக்கூடிய அமைப்பு நிறைய உண்டு. வியாபாரம் மிக சிறப்பா இருக்கும். உத்தியோகத்துல பதவி உயர்வு, சம்பள உயர்வு, நீங்க நினைச்ச இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். படிப்புல மாணவர்கள், மாணவிகள், குடும்ப பெண்கள், வேலைக்கு போற பெண்கள், தொழில் செய்யற பெண்கள் அப்படின்னு அமோக வரவேற்பையும் புகழையும் பலனையும் செல்வத்தையும் பெற போறீங்க. செல்வாக்குகள் கூட போகுது. நீண்ட நாளா இருந்து வந்த மன கஷ்டம், இந்த நமக்கு மட்டும் ஏன் அது நடந்தது அப்படின்னு ஏங்கி ஏங்கி தவிச்சிருப்பீங்கல்ல, அதெல்லாம் இனிமே காணாம போயிட போகுது. அப்படிலாம் நினைக்க மாட்டீங்க. நமக்கு மட்டும் இந்த அதிர்ஷ்டம் கிடைச்சது அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலகட்டம். பணம் சம்பந்தப்பட்ட, பொருளாதார சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் சரியாகும். அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும். இனிமே கரெக்டா பேசுவீங்க. அதிகமா பேச மாட்டீங்க. இனிமே அமைதியா இருந்து, கவனமா இருந்து, எந்த இடத்துல எது பேசணும், எது பேசக்கூடாது அப்படிங்கிற புரிதல் வந்துடும். உங்களை பொறுத்த வரைக்கும் எதிரி அடிக்க வந்தாலும் சரி, ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு வந்தாலும் சரி, அமைதியோட ஒரு பார்வை, அந்த பார்வையாலே அடிப்பீங்க. அப்படியே சைலண்ட் ஆவாங்க. ஒரு 4 வார்த்தை பேசுனீங்க அப்படின்னா சரியாயிடும். எதிரியை கூட தன்னுடைய வார்த்தைகளால் கட்டி போடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில். பல தலையீடு இருந்திருக்கும். நண்பர்கள், உறவினர்கள், அந்நியர்கள், குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனையை உருவாக்கி இருப்பாங்க. ஏன்னா நடக்கிறதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு நம்ப முடியாத அளவுக்கு உங்களுக்கு நடந்திருக்கும். திடீர்னு துரோகம் பண்ணுவாங்க. திடீர்னு சண்டை போடுவாங்க உறவினர்கள்லாம். உங்களுடைய வளர்ச்சியே பிடிக்காது. சின்ன சின்ன வளர்ச்சி கூட அவங்களுக்கு பிடிக்காம தடுத்திருப்பாங்க. கொஞ்சம் கூட உதவி பண்ண மாட்டாங்க. அழுதா ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனா அந்த அழுவுறதுக்கான காரணம், அதற்கான உதவி செய்ய மாட்டாங்க. எப்ப நீங்க விழுவீங்க அப்படின்னு நினைப்பாங்க. இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடியது என்ன தெரியுமா? யார் பேசுறாங்களோ பேசிக்கிட்டு இருக்கட்டும். யார் திட்டம் போடுறாங்களோ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கட்டும். யார் வஞ்சிக்கிறாங்களோ வஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். ஒரு நாள் ஓய்ந்து போவாங்க. ஓயாமல் என்றும் செயல்பட்டு கொண்டே இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். உழைப்பு தான் முக்கியம். உழைப்பு தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தவங்க குடும்பத்துல தலையீடு இல்லாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். பிறர்மனை நோக்காமல் இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம். தொழில், உத்தியோகம் இதெல்லாம் ஒரு புதுமையை புகுத்தி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க போறீங்க. முதலிடத்துக்கு வர போறீங்க. அது வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும். ஏன்னா மன அழுத்தம்லாம் நீங்கி சுறுசுறுப்பா செயல்பட்டு நிம்மதியோட ஒரு வேலையை, தொழிலை செய்யும் போது அதுல முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்கும். எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அந்த வலிமை உங்களுக்கு இந்த சனி பகவான் கொடுக்க போகிறார். அதாவது சிவபெருமானை எப்பொழுதுமே நம்புங்க, எப்பொழுதுமே வணங்குங்க. உங்க கூட இருக்கிற ஒரே உறவு அதுதான். சிவபெருமானை நம்புனா காசு கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது, வாழ்க்கையில முன்னேற முடியாது, எல்லாத்தையும் இழக்கணும், சன்னியாசியா போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படிலாம் இல்லை. எல்லாத்தையும் இழந்தாலும் ஒரே ஒரு விஷயத்த கொடுப்பாரு பாருங்க. தன்னால முடியும், தன்னால மட்டும்தான் முடியும், தன்னாலையும் முடியும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையை கொடுத்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கிடைக்க வைப்பார். இதெல்லாம் அனுபவம். பல பேர் இந்த மாதிரி சொல்லி கேட்டிருக்கோம். யாரை நீங்க வணங்கினாலும், இஷ்ட தெய்வங்களா எடுத்துக்கிட்டாலும் அது கூட சிவனை வணங்க தொடங்குங்க. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. அனைத்திலுமே இருக்கிறான். அனைத்துக்குமே தலைவன். அனைத்துக்குமே காரணமாக இருப்பவன். அனைத்துமாக இருப்பவன். நமக்கு அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு இறைவனுக்கு தெரியும். அதனால என்ன பாதிப்பு நமக்கு கிடைக்க போகுதுன்னு இறைவனுக்கு தெரியும். அந்த பாதிப்பு பெருசா சின்னதா அப்படிங்கிறது இறைவனுக்கு தெரியும். இப்ப இறைவனை நம்பும் போது நம்ம மனசு தூய்மை அடையும், தெளிவாகும். அந்த ஒரு கர்வம், அந்த ஒரு கோபம், அந்த ஒரு கெட்ட குணம், போட்டி, பொறாமை இதையெல்லாம் இழப்போம். ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும், ஒரு நல்ல மனசு உருவாகும். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இவங்களுக்கு நல்லது செய்யணும், இவங்களுக்கு கெட்டது செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த அன்பு குணம் உங்களுக்குள்ளார பதியும். அது உங்களுக்குள்ளார வந்ததுக்கு அப்புறம் நீங்களாகவே உணர்வீர்கள் உங்களுக்குள்ளார கடவுள் இருக்கார் அப்படின்னு. கடவுள் நீங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த கமல் படத்துல யார் யார்தான் கடவுள் அப்படின்னு ஒரு பாட்டு வருதுல்ல, அந்த மாதிரி உங்களை நீங்கள் கடவுளாக
உணரக்கூடிய விஷயம் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் எல்லாமே வெற்றி தான், எல்லாமே லாபம் தான், எல்லாமே உங்களுக்கு கீழே தான். பல மாற்றம் ஏற்படும். நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க இப்படி நம்ம வாழ்க்கை மாறும், இதை செய்வோம் அப்படின்னு நினைச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை சிவபெருமான் கொடுப்பார். இதெல்லாம் நம்புறீங்களோ இல்லையோ தெரியாது. ஏன்னா நடந்து முடிந்த விரைச்சனை அப்படி. யாரையுமே நம்பியிருக்க மாட்டீங்க. ஏன்னா எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு சொன்னவங்க திடீர்னு பார்த்தா வாழ்க்கையை தலைகீழா மாறி இருக்கு. எப்படி நம்புறது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். முக்கிய காரணம் தோல்விதான். ஒன்று தெரிஞ்சுங்க, தோல்வி இல்லாம வெற்றியே கிடைக்காது. அப்ப அந்த தோல்வி உங்களுக்கு அப்ப தேவை. இங்க ஜெயிச்சவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த தோல்வி வந்துட்டு போய் தான் இருக்கு. முதல்ல வந்திருக்கு. முதல் அடியே அதுதான், முதல் படியே அதுதான். முதல் வரவு அல்லது முதல் விருந்தாளி, நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். முதல் நண்பன், முதல் காதலன், முதல் காதலி, முதல் ஆசான், முதல் ஆசிரியர், முதல் குரு, முதல் தெய்வம், நீங்க எப்படி வேணாலும் எடுத்துங்க. நம்ம வாழ்க்கையில அல்லது ஜெயிச்சவர்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய முதல் செயல் உருவம் இந்த தோல்வி. அதை வரவேற்க கத்துக்குங்க. மனுஷங்களை இந்த 6 விஷயங்கள் ஆட்டி படைக்கும். சத்ரிபு அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால நீங்க புரிஞ்சுக்கணுங்க. அதாவது 6 விஷயங்கள்னா ஆசைகள், கோபம், பேராசை, பற்று, பொறாமை, ஈகோ அப்படிங்கிற இந்த 6 விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அப்போ என்ன ஆகும்? இந்த 6 விஷயங்கள் ஏற்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உருவாகும். எந்த நேரத்தில் எது செயல்படும்னே தெரியாது, அப்படி செயல்படும். அப்படி இந்த 6 விஷயமும் நடந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் தோல்வி கன்ஃபார்ம். அப்போ என்ன செய்வீங்க? வாழ்க்கையே தோல்வி அடைஞ்சது மாதிரி, வீணாக போனது மாதிரி, செயலிழந்தது மாதிரி ஆயிடுவீங்க. இப்போ இந்த 6 விஷயத்தில் ஒன்று வந்தாலே நம்ம வாழ்க்கை எங்கேயோ கொண்டு போய் நம்மளை விட்டுரும். அதிக ஆசைப்பட்டாலும் தப்பு செய்வோம், கோவப்பட்டாலும் அவசரப்படுவோம், பேராசைப்பட்டாலும் தப்பான வழியில் போகிறதுக்கு ஆசைப்படுவோம். எது மேலேயாவது பற்று இருந்தால் அதை எப்படியாவது அடையணும், என்ன செஞ்சாலும் அடையணும், என்னனாலும் தப்பு செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஈகோ வந்துன்னா அடிக்கடி யார் மேலேயாவது மோதுவோம், யார் வாழ்க்கையிலேயாவது நம்ம டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ நம்ம தடம் மாறுவோம், புத்தி வேலை செய்யாது, அதிக குழப்பம் ஏற்படும். அப்போ என்ன நடக்கும்? தோல்வி தான். ஆனால் இப்படிலாம் நடந்துருச்சே, தோல்வி ஆயிடுச்சே, நம்ம வாழ்க்கை அவ்வளோதானு அப்படின்னு நினச்சிடாதீங்க. அப்படியே உங்களை மீறி ஏதாவது நடந்திருக்கு அல்லது நடக்குது அப்படின்னா அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான முயற்சியும் பண்ணுங்க. தோல்விகளிலிருந்து தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றிக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த நண்பர் யாருன்னா தோல்வி தான். வெற்றியை காட்டிலும் தோல்வி தான் நமக்கு வாழ்க்கையில் நிறைய பாடங்களை சொல்லித்தருது. தோல்விங்கிற ஒரு வாத்தியார், வெற்றிங்கிறது தான் சர்டிஃபிகேட்டு. அதாவது ஸ்கூல் சர்டிஃபிகேட்னு சொல்கிறோம்ல, அது வெற்றி. இந்த தோல்விங்கிறது வாத்தியார், பல பாடங்களை சொல்லி கொடுக்கிறவர் அந்த தோல்வி தான். அந்த தோல்வி வரும்போது எந்த வேலையில் என்ன தவறு செஞ்சோம், யார் செஞ்சது, யாரால் அந்த தவறு நடந்தது, அதை எப்படி சரி பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். அது நம்மளை சரி பண்ணுறதுக்கு உதவுது. அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணவும் வைக்குது. உண்மையான வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த தோல்வி அடைஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வெற்றி அடைய முடியும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுங்க. இங்கே யாருமே முதல் முயற்சியிலே ஜெயிக்கலை. யாருமே பிறந்ததுலேருந்தே வெற்றி அடைஞ்சிக்கிட்டே வரல. யாருமே பிறந்ததுலேருந்து கோடீஸ்வரனுங்க இல்லை. அவங்களுக்கு பின்னாடி பெரிய போராட்டம் இருக்கும். பிறந்ததுலேருந்தே கோடீஸ்வரனாக இருக்கிறவங்க அவங்க பிறக்கிறதே வேஸ்ட்டு. கடவுள் என்ன செய்கிறாரு? அவங்கள ஒரு பொம்மை மாதிரி பிறக்க வச்சு, பொம்மையாகவே வாழ வச்சு, பொம்மையாகவே கடைசி வாழ்க்கையை முடிச்சுட்டு அனுப்புகிறாரு. அப்படி ஒரு பொம்மை நீங்கள் இல்லை. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த தோல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் குரு அப்படிங்கிற ஒரு முக்கியம் மாதிரி, வாழ்க்கையில் ஆசிரியருங்கிறவர் முக்கியம் மாதிரி, வாழ்க்கையில் இந்த தோல்வி அப்படிங்கிறது முக்கியம். எதிர்கால வெற்றியை இலக்காக கொண்டு உழைக்கணும் அப்படின்னா இந்த தோல்வி நமக்கு தேவை. தோல்வி அப்படிங்கிறது வலிக்கத்தான் செய்யும், வேதனை ஏற்படும், அவமானம் வரும், வாழ்வா சாவாங்கிற நிலைமை ஏற்படுத்தும், வெளியிலேயே வர முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அதிலிருந்து வெளியில் வந்து இந்த தோல்வி நிரந்தரம் இல்லை, வெற்றி தான் அடுத்த இலக்கு அப்படின்னு முயற்சி பண்ணணும். இங்கே நம்பிக்கை மட்டும்தாங்க முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் எப்படி நம்பிக்கை மட்டும்தான் முக்கியம். அந்த நம்பிக்கை இருந்துட்டா போதும். அதனால பெரிய முடியாதது உங்களால இல்லை. தோல்வியே ஆனாலும் துவண்டு போகாமல் செய்யும் போது அது மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஆனா என்னதான் நமக்கு நல்ல காலம் இருந்தாலும் சில விஷயங்கள்ல நாம எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்க போறோம், எப்படி எச்சரிக்கையா இருக்க போறோம், அதுதான். 1ஆம் வீட்டிலிருந்து 3ஆம் வீட்டை பார்க்கிறார். 3ஆம் பார்வையாக என்ன நடக்கும்? எதை செஞ்சாலும் தடை. எதை நீங்க முயற்சி பண்ணாலும் அதுல ஒரு தடை. யாரு? அங்காளி பங்காளி அல்லது அக்கா தங்கை. நல்லா கவனமா கேட்டுங்க. இந்த விஷயத்துல பெண்களாக இருந்தாலும் பெண்கள் தான், ஆண்களாக இருந்தாலும் பெண்கள் தான் எதிரி.
யாராக வேணாலும் இருக்கலாம். அக்கா தங்கச்சியா இருக்கலாம், உறவுக்கார பெண்களாக இருக்கலாம், அல்லது குடும்பத்திலே இருக்கிற மனைவியாக இருக்கலாம். இந்த காலகட்டத்துல பெண்களால் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது ஆண்களுக்காக இருந்தாலும் பெண்களுக்காக இருந்தாலும். அப்ப என்ன செய்யணும்? இது வரைக்கும் கொஞ்சிருப்பீங்க. இதுக்கு மேல அட்டாக் தான். கண்டும் காணாம போயிடுங்க. இல்லைன்னா உங்களுடைய பாதையில இருந்து விலக்கி வைங்க. நீங்க எப்படி வேணாலும் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி, கோபத்துக்கு ஏற்றது மாதிரி, செயலுக்கு ஏற்றது மாதிரி அடிச்சும் விரட்டலாம், அன்பாகவும் விரட்டலாம். இது முக்கியமான ஒரு விஷயம். நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம். அதே போல 7ஆம் வீட்டுல குடும்பத்தை பார்க்கறார் சனி பகவான். குடும்பத்துல ஏதாவது ஒரு குழப்பத்தை கண்டிப்பா உருவாக்க போறார். கணவனோ மனைவியோ சந்தேகப்படுவாங்க. வீண் பிரச்சனை வரும். வீண் பழி உங்க மேல வரும். இதுவரைக்கும் நீங்க நேர்மையா இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் படி தாண்டாத பக்தனாக பத்தினியா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் அல்லது நிறைய உறவுகள், நிறைய நட்புகள் கிடைக்க போகுது. நிறைய பேரை பத்தி சிந்திக்க போறீங்க. அது காரணம் நீங்கள்ல. சனி பகவான் குடும்பத்தை பார்க்கிறார். அவருக்கு என்ன தெரியுமா? உங்களுக்குள்ளார இருக்கிற அன்பை, மரியாதைய, புரிதலை கொஞ்சம் சோதிக்கணும் அப்படின்னு விரும்புறாரு. அல்லது ரீஸ்டார்ட் பண்ணணும். எல்லாம் மறந்து போயிருப்பீங்க, பழசாயிருக்கும். ஏதாவது பிரச்சனை வந்தா அதை புதுப்பிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு உள்ளது. அப்படி கணவனுக்குள்ளார மனைவிக்குள்ளார சந்தேகத்தை ஏற்படுத்துவார். 3வது உறவை புகுத்துவார். ரகசியமா நடந்துக்க வைப்பாரு. கெட்ட சிந்தனையை ஏற்படுத்துவாரு. இன்பத்துக்காக சுகத்துக்காக தேடி அலைய வேண்டியதா இருக்கும். அதாவது மீன ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் மனைவியாக வரக்கூடியவர்கள் அதி புத்திசாலியாக இருப்பார்கள். புத்திக்கு அதிபதி 7வது வீட்டுல புதன் உச்சம். அவங்கள மாதிரி உங்களால சிந்திக்கவே முடியாது. அவங்கள மாதிரி உங்களால படிச்சிருக்கவே முடியாது. உங்களை விட அதிகம் படித்தவர்கள், உங்களை விட அதிகம் சிந்திப்பவர்கள், உங்களை விட அதிக அறிவாளிகள். அதனாலதான் கொஞ்சம் எப்பொழுதுமே கணவன் பேச்ச, மனைவி பேச்ச மீனராசி நண்பர்களோ தோழிகளோ கேட்பீங்க. கேட்டுதான் ஆகணும். ஏன்னா பேசுறது எல்லாமே அறிவுபூர்வமா இருக்குமே. ஒரே வார்த்தையில மடக்குவாங்களே. பேச்சாலே அல்லது செயலாலே என்ன பண்ணுவாங்க? பிரச்சனையும் கொடுப்பாங்க. அதுதான் இங்க பிளஸும் மைனஸும். பிளஸ் மிகப்பெரிய படிப்பு, நல்லா புத்திசாலித்தனமா இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா பண்ணி இருக்கிறது, இதெல்லாம் பிளஸ்ஸா இருந்தாலும் மைனஸ் அதிகாரம் பண்ணுறது, கோபமாக நடந்துக்கிறது, நான் சொல்கிறதான் கேட்கணும் அப்படிங்கிறது மாதிரி உங்கள் மேலே அந்த ஆதிக்கத்தை செலுத்துறது, இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் இருக்கும். என்ன செய்யணும்? அடிக்கு உதவாதது அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க. அதுபோல் அடிக்கு அடி, உதைக்கு உத. என்ன செய்கிறாங்களோ இந்த நேரத்தில் அதை செய்யுங்க. பொறுத்தது போதும். என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க. கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்குன்னு வரக்கூடிய ஒரு காலகட்டம். இதுக்கு மேலே ஆண்கள் அப்படின்னு அடங்கி போகிறதும், பொண்ணுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் இந்த 2.5 வருஷத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் இல்லை. எல்லாமே ஒரு கட்டுப்பாடு, எல்லாமே ஒரு கணக்கு, எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடி நடக்கணும். அவ்வளோதான். அதுக்காக சந்தேகப்பட்டு சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்துடாதீங்க. என் மனைவி அல்லது என் கணவன் சந்தேகப்பட்டுட்டே இருக்காரு, இவங்க கூட சேர்த்து வச்சு பேசுறாரு. இது யார் திரும்ப போய் சொல்லுவாங்க? யாரு கூட நீங்கள் சேர்த்து வச்சு பேசுனீங்களோ அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க. அங்கே என்ன ஆகும்? ஒரு கிராஷ் நடக்கும். போய் உண்மையாயிடும். சும்மா சொன்ன விஷயம் நிஜமாயிடும். அதனால ரொம்ப நிதானமா, ரொம்ப கேர்ஃபுல்லா. எப்படி நம்ம சாப்பாட்டுல கிச்சன்ல முட்டையை பயன்படுத்துறோம்ல, என்ன பண்ணுவோம்? முட்டை எடுத்து கண்ணாமண்ணா போடுவோம். அதை நம்ம கையாளுற விஷயமே ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அந்த மாதிரி தான் வீட்டில் இருக்கிற கணவனையும் மனைவியையும் இந்த காலகட்டத்தில் நம்ம கையாளணும். முட்டை தவறி கீழே விழுந்துருச்சு அப்படின்னா, அதாவது சட்டியில் விழுந்தாலும் பாத்திரத்தில் விழுந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் தரையில் விழுந்துருச்சு அல்லது கை காலில் பட்டுருச்சு அப்படின்னா அதோடைய ஸ்மெல் தாங்கவே முடியாது. ரொம்ப நேரத்துக்கு இருக்கும், ரொம்ப நாளைக்கு இருக்கும் அந்த சுமல். அந்த மாதிரி தான் ரொம்ப அவமானப்படுத்திடுவாங்க, அசிங்கப்படுத்திடுவாங்க, உங்களுக்கு எதிராகவே நிற்பாங்க. எதிரி யாருன்னே தெரியாமல் போயிடும் உங்களுக்கு. இக்கட்டான சூழ்நிலையில கணவனே மனைவியே எதிரியே நிற்பாங்க. ஊரே எதிர்த்து போராடிட்டு இருப்பீங்க. ஆனால் திடீர்னு உங்களது கணவனே மனைவியே எதிராக நிற்பாங்க. கோர்ட்டு கேஸுன்னு இழுக்க வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இந்த காலகட்டம். ஏன்னா அந்த அரசியலை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தெரியும். விஜய் மக்களுக்காக அரசியல் நடத்த வந்திருப்பார். பெயரையும் புகழையும் மக்களுக்கே திருப்பி கொடுக்கணும், திருப்பி செலவு பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கிறாரு. ஆனால் அவங்களுடைய மனைவி உலகத்துக்கு முன்னாடி அவரை அசிங்கப்படுத்துறாங்க இந்த காலகட்டத்தில். அதாவது இந்த இடத்துல நான் அரசியல் பேசல. உங்கள் மனசுக்கு அவர் நல்லவரோ கெட்டவரோ தெரியாது. என் மனசுக்கு அவர் நல்லவரோ கெட்டவரோ அது சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் அந்த சூழ்நிலையை சொல்கிறேன். யாருக்கா இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு நிலை வரக்கூடாது. ஊரே தூக்கி கொண்டாடுற ஒரு மனுஷனை அவருடைய மனைவி அவமானப்படுத்துகிறாங்க. இதுதான் எனது மீனராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய வாழ்க்கையில் இனிமே நடக்க ஆரம்பிக்கும். இந்த 2.5 வருஷத்துக்கு எங்கே போனாலும் உங்களை மட்டம் தட்டுவாங்க. கணவனோ மனைவியோ எங்கே போனாலும் உங்களை மதிக்க மாட்டாங்க. எங்கே போனாலும் உங்களை அடிமைப்படுத்துவாங்க, அதிகாரம் பண்ணுவாங்க, தற்புகழ்ச்சி பாடுவாங்க, ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கிறது மாதிரி காட்டிப்பாங்க உங்களை விட. அப்போ என்ன செய்யணும்? மதியாதார் தலைவாசல் மிதியாதே அப்படிங்கிற மாதிரி
எந்த இடத்துலலாம் கௌரவம் ஏற்கிறது மாதிரி பண்ணுறாங்களோ, பேசுகிறாங்களோ அந்த இடத்துல இருக்காதீங்க. இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு உங்கள் அம்மா ஊரில், அப்பா ஊரில் இருங்கன்னு சொல்லுங்கள். மனைவியாக இருந்தா. கணவனாக இருந்தால் கொஞ்ச நாளைக்கு வெளியூருக்கு போய் சம்பாரிச்சிட்டு வாங்க அப்படின்னு துரத்துங்க வீட்டை விட்டு. இங்கே யாருமே விதிவிலக்கு இல்லை. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நல்லா கவனமாக கேளுங்க. சனி பகவானுக்கு ஒரு ஆத்மா தான். நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். இங்கே மன்னிப்பே கிடையாதுங்க. அனுபவிக்கணும்னா அனுபவிச்சு தான் ஆகணும். அவமானப்படணும்னா அவமானப்பட்டு தான் ஆகணும். பிரச்சனைகளை சந்திக்கணும்னா சந்திச்சே ஆகணும். இங்கே விடுதலை கிடையாது. அதனால் யாராக இருந்தாலும் மதிக்கிற கணவனை மனைவி வச்சுக்கோங்க பக்கத்தில். மதிக்காதவங்கள ஒரு 2.5 வருஷம் ஒதுக்கி வைங்க. பெற்றவங்க வீட்டுக்கோ அல்லது வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ வேலைக்கோ தொழிலுக்கோ இப்படி அனுப்பி வச்சிருங்க. உங்களுடைய வாழ்க்கையை இந்த 2.5 வருஷத்தில் நீங்கள் கவனித்தா மட்டும்தான் உங்களால் இதிலிருந்து, இந்த போரிலிருந்து மீண்டு வர முடியும். அதுக்கு இந்த ஈசனுடைய, இறைவனுடைய அல்லது உங்களுடைய குலதெய்வத்தினுடைய, இஷ்ட தெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கணும். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்க. சரி, பரிகாரம் அப்படின்னு சொன்னோம்ல, இங்கே தான் நீங்கள் கவனமாக கேட்கணும். சனி பகவானை பார்த்து யாரும் அச்சப்படாதீங்க. அவர் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் அப்படின்னு சொன்னான். ஒழுங்கா நம்ம கடமையை செஞ்சாலே, உண்மையாக உழைச்சாலே, எளியவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் உயிரினங்களுக்கும் நேர்மையாக இருந்தாலே இந்த சனி பகவானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். சனியை போல கொடுப்பாரும் இல்லை, சனியை போல கெடுப்பாரும் இல்லை அப்படிங்கிற பழமொழி 100க்கு 1000% உண்மை. 1000 துரோகத்தை நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி, அது சூழ்நிலை. 1000 கெடுதல் பண்ணியிருந்தாலும் அது அந்தந்த காலகட்டம். 1000 கெட்டது நீங்கள் பண்ணியிருந்தாலும் அது நேரம், விதி. அதிலிருந்து உணர்வு பூர்வமாக வருத்தப்பட்டு, இதுக்கு மேலே நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன், என்ன தண்டனை வேணாலும் கொடுப்பா இறைவா, இதுக்கு மேலே நான் இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டீங்க அப்படின்னா, அங்கிருந்து உங்களுடைய கர்ம வினை அகல ஆரம்பிக்கும். அங்கிருந்து என்ன பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் உங்களுக்கு. அப்போ சனி பகவான் அப்படிங்கிறவர் பல பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கிறவர், பல பிரச்சனையை கொடுக்கிறவர், அந்த பிரச்சனைக்கு தீர்வையும் கொடுக்கிறவர் அவர் தான். அப்போ என்ன செய்யணும்? சனி பகவானை சந்தோஷப்படுத்தக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஒன்றும் இல்லைங்க, காலையில் எழுந்திருச்சு குளிச்சுட்டு பச்சரிசி கோலமாவு இருக்குல்ல, அதை சாதாரணமாக நம்ம நினச்சிப்போம். அந்த பச்சரிசி கோலமாவை அரைச்சி, பொடியாகவும் அரைக்கலாம், தண்ணி மாதிரி இந்த கோலம் விடுவாங்களே அப்படி வச்சுக்கோங்க. காலையில் கோலத்தை விட்டுட்டு பூஜை அறைக்கு தெய்வங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பூ வச்சுட்டு, சூடம், சாம்பிராணி, அகர்பத்தி, பஞ்சதீப எண்ணெய் இருந்ததுன்னா அதை ஏற்றி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை கற்பூரம் ஒரு துளி ஏற்றிக்கிங்க. அதை உங்கள் பைக்குள்ளாரையும் போட்டுக்குங்க. பச்சை கற்பூரம் பணத்தை இழுக்கக்கூடியது. பஞ்சகாவிய எண்ணெய் இந்த பிரபஞ்சத்தை தன் வசப்படுத்தக்கூடியது. முக்கியமாக பச்சரிசி கோலமாவு எதுக்குன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. 1000 பேருக்கு நம்மளால் அன்னதானம் செய்ய முடியுமா? மனிதர்களுக்கு ஒரு 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு நமக்கு உதவி பண்ண முடியுமா? நம்மளால் முடியாது. அப்போ அந்த உயிரினங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தோடைய விதி என்ன தெரியுமா? சனி பகவானுடைய விதி என்ன தெரியுமா? நீங்கள் எத்தனை உயிரினங்களுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான் கணக்கு. அது யானைக்கா அல்லது பூனைக்கா, ஈக்கா எறும்புக்கா, மனிதர்களுக்கா விலங்குகளுக்கா அப்படிங்கிற கணக்கு கிடையாது. அதுதான் நமக்கு சனி பகவான் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். 1000 மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அன்னதானம் இருக்குல்ல, 1000 எறும்புக்கள், பூச்சிக்கள் அன்னதானம் செஞ்சது மாதிரி இந்த பச்சரிசி கோலமாவால கோலம் போடுறது வீட்டு வாசல்ல. 33 கோடி தேவர்களை நம்ம வீட்டுக்கு அழைக்கிறது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா? அது 1000 பேருக்கு அன்னதானம் போடுறதும், இந்த எறும்புகள் பூச்சிகளுக்கு பச்சரிசியை கொடுக்கறதும் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே அதை செஞ்சுட்டு தீபம் ஏற்றி, நெய் தீபம் ஏற்றலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கிங்க, இல்லைன்னா பஞ்ச தீபம் ஏற்றிக்கிங்க. இல்லைன்னா 3 விளக்கு இருந்ததுன்னா 3லையும் நல்லெண்ணெய், பஞ்சதீப எண்ணெய், நெய் 3 விளக்கும் ஏற்றி வச்சுக்கிட்டு உட்காருங்க. 7 தலைமுறைக்கு முன்னாடி செய்த பாவங்கள் தீரும் இந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா. அலட்சியப்படுத்தாதீங்க. 7 தலைமுறைக்கும் முன் செய்த பாவங்கள் தீரும்போது என்ன நடக்கும்? உன் வாழ்க்கையில் அப்படியே எல்லாமே அற்புதம் நடக்கும். அப்படியே அமைதியாக உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க. எந்த மந்திரம்? ஓம் ஷம் சனிச்சராய நம அப்படிங்கிற இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. சொல்லிடலாம், ஒரு 10 நிமிஷம் 108 முறை கண்டிப்பாக சொல்லிடலாம். இந்த மந்திரத்தை மட்டும் 108 முறை சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே மாறும். என்ன முக்கியம்? நான் சொன்ன அத்தனை பொருட்களும் முக்கியம். பச்சரிசி கோலமாவு, சூடம், சாம்பிராணி, அகர்பத்தி, பஞ்சதீப எண்ணெய், நல்லெண்ணெய், நெய், பச்சை கற்பூரம். பையில போட சொன்னால பணம் எங்கே இருந்தாலும் உங்களை நோக்கி பாயும். வேலையில், தொழிலில் எப்பொழுதும் அந்த பச்சை கற்பூரத்தை பர்ஸில் வச்சுக்கிங்க. இந்த பச்சரிசி கோலமாவு கட்டி சொன்னல, அது எப்படி நாங்கள் டெய்லியும் அரைச்சி போட முடியுமா அப்படின்னா, சரி எத்தனை நாளுங்க? முடிஞ்சா 48 நாள் அல்லது 27 நாள் அல்லது 18 நாள்
அல்லது 9 சனிக்கிழமை. நல்லா இதை மைண்டில் வச்சுக்கங்க. இத்தனை நாள் உங்களால் என்ன முடியுதோ செஞ்சு பாருங்க. முதல்ல 9 நாட்கள் எடுத்துக்கங்க, செஞ்சு பாருங்க. மாற்றம் வருது அப்படின்னா அடுத்தது 18 நாள் செய்யுங்க. மாற்றம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அடுத்து 27 நாள் செய்யுங்க. மாற்றம் 48 நாள் செய்யுங்க. மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் 100% நடக்கும். இந்த பச்சரிசி கோலமாவு 48 நாள் அரைச்சி கோலம் போட முடியுமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரலாம். கவலைப்படாதீங்க. பச்சரிசி கோலமாவு கட்டி தண்ணியில் கரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 9 பூஜை பொருட்கள் அதில் கலந்து, இங்கே பாருங்கள், நம்பர் இருக்கு பாருங்கள், 9043688626 ஜெய்சான். அத்தனை பூஜை பொருட்களும் எங்கள்கிட்ட இருக்குது. பச்சரிசி கோலமாவு கட்டி, பச்சரிசி கோலமாவு பவுடர் எல்லாம் மண்ணாலையும் கலர் பொடியாலையும் நம்ம கோலம் போடுறோம். ஒரு புண்ணியமே இல்லை. இவங்கள்ட்ட பச்சரிசி கோலமாவு பவுடர்னு இருக்குது, பச்சரிசி கோலமாவு கட்டி கரைச்சி போடுற அதுவும் இருக்குது. யூஸ் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லை, உணவு சம்மந்தப்பட்ட அத்தனை பொருட்களும், பாரம்பரியமான தானியங்கள், மூலிகைகள் இது கலந்த அத்தனை பொருட்களும் இருக்குது. வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். www.jaisan.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கே பிடிக்கும். சுத்தமான நெய், சுத்தமான எண்ணெய், இப்படி சுத்தமான பாரம்பரியமான அத்தனை பொருட்களும் கிராமத்தில் இருந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. சாமிக்கு தானே தரமில்லாத பூஜை பொருட்களாக பயன்படுத்தலாம் அப்படின்னு அலட்சியப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற பலனும் குறைவாக இருக்கும். தரமான சுத்தமான பொருட்களை வாங்கி பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரி, இப்படி இத்தனை நாள் 108 முறை சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றியை தவிர வேற எதுவுமே இல்லை. வெற்றி மட்டும்தான். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாக நடக்கும், சுகமாக நடக்கும். இந்த சனி பயிற்சியை என்ஜாய் பண்ணுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டம், துன்பம், துயரம் இருந்தாலும் அத்தனையும் காணா போயிடும். இங்கே இதை செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்? நம்பிக்கை மட்டும்தான் வேணும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். தன்னம்பிக்கை மட்டும்தான் வெற்றிக்கான ஒரே ஆயுதம். என்ன நம்புறீங்களோ இல்லையோ, உங்கள் அப்பா அம்மாவை நம்புறீங்களோ இல்லையோ, கணவன் மனைவியை நம்புறீங்களோ இல்லையோ, குழந்தைகளை நம்புறீங்களோ இல்லையோ, இந்த உலகத்தில் யாரை நம்புறீங்களோ இல்லையோ, கடவுளையும் கூட நம்புறீங்களோ இல்லையோ, உங்களை நீங்கள் நம்பினாலே போதும். அத்தனை பேரையும் நம்புவீங்க. அத்தனை நல்ல விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கடலளவு கஷ்டம் வந்தாலும் கையளவு தன்னம்பிக்கை இருந்தால் போதும். கடைசியாக என்ன சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னா, தோல்விகள் வரும்போது துவண்டு விடாதீர்கள். எந்த பிரச்சனையுமே, எந்த துக்கமுமே, எந்த அழுகையுமே, எந்த இழப்புமே, எந்த துரோகமுமே, எந்த அவமானமுமே நிரந்தரம் கிடையாது. அசைக்க முடியாத தன்னம்பிக்கையோட, மன வலிமையோட போராடுங்க. வெற்றி நிச்சயம். வெற்றி உங்கள் வசம். எப்பொழுதும் இந்த 5 துணைவர்களை உங்க கூட சேர்த்துக்குங்க. யாரு? அன்பு, அறிவு, வீரம், பொறுமை, தன்னம்பிக்கை. இந்த 5 துணைவர்களை வாழ்க்கை பயணத்துல சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 5 செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும். வெற்றி, இன்பம், செல்வம், அமைதி, நிம்மதி. இந்த 5 செல்வங்களும் உங்க வாழ்க்கையில உங்களை தேடி வரும், உங்களை தொடர்ந்து வரும். சரி, இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வாழ்க வளமுடன். கன்ஃபியூஸா எப்பொழுதும் இருக்காதீங்க. கான்பிடண்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.